ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க. கர்ப்பிணி பெண்கள் எப்படி தூங்கணும், அதாவது 1 முதல் 3 மாதம், 4 முதல் 6 மாதம், 7 முதல் 9 மாதம்னு சொல்லிட்டு ப்ரெக்னன்சியை 3 ட்ரைமஸ்டராக பிரிக்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா எல்லா மாதத்துலேயும் உடம்பு ஒரே மாதிரி இருக்காது, எல்லா மாதத்துலேயும் எல்லா மாதிரியும் ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருக்காது. எவ்வளோ நேரம் படுத்தா நல்லது, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா கர்ப்பிணிகள் படுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளசண்ட்டாக நிறைய குழந்தைகள் நஞ்சு கொடி கொடி சுற்றிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில குழந்தைங்க மூச்சு திணறல் அதிகமாக இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் ஒரு சில விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு, கர்ப்பம் ஆன உடனே பெண்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் விழிப்புடன் இருக்கணுங்க. கர்ப்ப காலத்தில் தூங்கும் முறை பற்றிய சில தகவல்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் எதுக்காக அப்படின்றப்போ, ஒரு சில பேர் அம்மா மாமியார் எல்லாரும் அரவணைப்பாங்க, அவங்க கூட இருப்பாங்க. ஒரு சில பேர் யாருமே இல்லாமல் வெளிநாட்டிலையோ தனியோ கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு சொல்கிறது கூட ஆள் இல்லாமல் இருக்கலாம்ங்களா? ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால தான் ஷேர் பண்ணுறேன். முதல் ட்ரைமஸ்டரில் முதல் 3 மாதங்களில் கருவோட அளவு ரொம்ப சின்னதாக இருக்கும். படுத்து நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எப்படி வேணாலும் தூங்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, குப்புற படுத்து கூட தூங்கலாம். ஏன்னா கருவோட சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கிறதால அது குழந்தைக்கு எதுவுமே ஆக போகிறதே கிடையாது. 4 மாதங்கள் தொடங்கியதிலிருந்து முன்னாடி மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக படுக்க முடியாது. ஏன்னா கருவோட வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக குப்புறப்படுத்து 4 மாதத்துக்கு அப்புறம் தூங்கவே கூடாது. நான் சாதாரணமாக குப்புறப்படுத்தும் தூங்குறது ஒரு வழக்கமாக இருந்தால் கூட கர்ப்பகால தொடக்கத்தில் குப்புறப்படுக்காமல் தூங்க ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கூட குப்புறப்படுத்த கருப்பையில் அழுத்தம் ஏற்படும், கருவுக்கு பாதிப்பு ஏற்படும். 4 மாதத்துக்கு அப்புறம் தயவு செஞ்சு குப்புறப்படுக்கவே கூடாது. அதே போல் மாதங்கள் செல்ல 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 அடிக்கடி புரண்ட படுக்கிறதும் நல்லது கிடையாது. எழுந்து உட்கார்ந்து திரும்புறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 2ஆம் ட்ரைமஸ்டர்ல 6 ட்ரைமஸ்டர் வரையுங்க. 4ஆவது மாதத்திலிருந்து தான் தாய்க்கும் குழந்தைக்கு இடையில தொப்புள் கொடி கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை பெற்றிருக்குங்க. அது வயிறு கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக கர்ப்பிணிகள் மல்லாந்து படுக்கும் பொழுது ரொம்ப நேரம் மல்லாந்து படுத்துட்டே இருக்கீங்கன்னா கருப்பையை ரத்த குழாய்கள் போய் அழுத்துவாங்க. இதனால் குழந்தைக்கு மூச்சு திணறல், ரத்த ஓட்டலாம் குறையும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். படுக்கும்போது நம்முடைய உடம்புல உள்ள முதுகு மற்றும் இடுப்பு பகுதியில் அழுத்தம் உண்டாகுங்க. கருப்பையில் இருக்க குழந்தைக்கு போதிய இடம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் மல்லாந்து படுக்கிறதால குழந்தையோட எடை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கும் போது தயவு செஞ்சு கர்ப்பிணிகள் மல்லாந்து படுக்கக்கூடாது. கர்ப்ப காலத்தில் இப்படி தான் இருக்கணுன்றப்ப தயவு செஞ்சு அப்படி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம செய்கிற சிறு சிறு விஷயங்கள் குழந்தையோட பாதிக்கும். ஒரு குழந்தை வெளியே இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க நம்ம பயங்கரமாக கேர் பண்ணலாம். என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு தேவை எல்லாத்தையும் பார்த்து பண்ணலாம். அதுவே கருப்பைக்குள் உள்ளே இருக்குன்றப்போ அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வெளியே இருக்க நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் உள்ள இருக்க குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக வளருவாங்க. மோஸ்ட்லி நீங்கள் மல்லாந்து படுத்திங்கன்னா குழந்தைக்கு என்ன ஆகுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அஜீரண கோளாறு உங்களுக்கு ஏற்படும், குழந்தைக்கு அசௌகரியம் உண்டாகும். 3rd ட்ரைமஸ்டர், லாஸ்ட் ட்ரைமஸ்டர் 7 to 9 இந்த மாதத்தில் கர்ப்பிணிகள் தூங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அலட்சியமாக படுத்தோம் அப்படின்னா கருவுள்ள குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை கொடி சுற்றிக்கும். ஆனால் கடைசி 3 மாதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். மோஸ்ட்லி 9 மாதம் ஆன பிறகு இடதுபுறமாக ஒரு கழிச்சு தான் படுக்கணும். உங்கள் வலது கைப்பக்கம் உறங்குறது கல்லீரலில் அழுத்தத்தை ஏற்படுத்துறதால பெரும்பாலும் டாக்டர்ஸ் ரைட் வேணான்னு சொல்லுவாங்க. அதே போல் மாதங்கள் கூட கூட புரண்ட படுக்கிறதும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரியான முறை கர்ப்ப காலத்தில் தூங்குவதற்கு ஒரு சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. கர்ப்பிணிகளுக்கு ஒரு சைடாக பக்கவாட்டப்படுறதும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தூங்க முடியும் இல்லையா? அதுக்கு நீங்கள் செவுத்து பக்கமாக பில்லோ வச்சுட்டு நீங்கள் திரும்பினா செவுத்தில் இடிக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? முதுகு செவுத்து பக்கமாக வச்சுட்டு படுத்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மாதிரி படுக்கிறப்போ கருப்பையிலும் அசௌகரியம் ஏற்பட, அது குழந்தைக்கும் அசௌகரியம் ஏற்பட நிறைய ஸ்பேஸ் குழந்தை கிடைக்கும். இடதுபுறம் சாயிற மாதிரி படுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டுங்களா. அடுத்து முக்கியமான விஷயம், இன்னொரு பக்கம் திரும்ப போகிறீங்க அப்படின்றப்போ எழுந்து உட்காந்து அதுக்கப்புறம் தான் திரும்பணும். டப்புன்னு திரும்பக்கூடாது. தூக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மோஸ்ட்லி கர்ப்பிணிகளுக்கு நைட் டைமில் தூக்கமே வராது. 9th மந்தில் ஆச்சு அப்படின்றப்ப இது நார்மல் தான், பயப்பட வேணாம். பக்கவாட்டில் படுத்து உறங்கும் போது வயிற்று பகுதிக்கு அடியில் சப்போர்ட் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ 2 கால் சந்தில் ஒரு பில்லோ, முதுகு சைடில் ஒரு பில்லோ, நீங்கள் சாஞ்சிங்கன்னா வயிற்றுக்கு முன்னாடி ஒரு பில்லோ, டக்குன்னு குப்புற அடித்தா கூட பில்லோ மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? முதுகுலும் பெரிய ஒரு தலையை ஒட்டி எப்பவுமே இருக்கணும். உறக்கத்தில் மல்லாந்து படுத்துருமோன்ற ஒரு பயத்தில் படுக்காதீங்க. ஏன்னா எல்லா சைடும் பில்லோ வச்சுருக்கீங்க, நீங்கள் மல்லாந்து உங்களால் படுக்கவே முடியாது. ஸோ ஏன் ப்ரெக்னன்சி டைமில் நான் ஒரு சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ண அது என்னன்றதை ஷேர் பண்ணுறேங்க. மோஸ்ட்லி எனக்கு நைட் டைமில் ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியில் தூக்கமே வரல, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. குழந்தை நான் எப்போ போய் படுக்கிறனோ அப்போ தான் அவங்க பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க, உருளுவாங்க, ஓடுவாங்க, எல்லா விஷயம் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு நைட் டைமில் அவங்களுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னால் தூங்க கூட முடியவே முடியாது. நான் தூங்குறதுக்கு ரொம்ப 12 ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா வெது வெதுப்பு நல்லா சூடாக உடம்பு பொறுக்கு சூட்டளவு
தண்ணி குளிச்சுட்டு வந்து படுத்தன்றப்போ நல்லா தூங்கிடுவேன். அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான பால் குடிச்சிடுவேன். அதே மாதிரி எந்த ஒரு ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணாமல் தூரமாக நல்லா தூங்குறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பாடல்கள்லாம் இருக்குது. அதை வச்சுட்டு தூரமாக படுத்துட்டு தூரமாக ஃபோன் இருக்கும், என்கிட்ட ஃபோன் தான் அடிக்கடி நோண்டிகிட்டே இருப்பேன்றதால தூரமாக ஃபோன் வச்சுட்டு கம்முன்னு படுத்துருவோங்க. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் இப்போது ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நான் பண்ண ஒரு தப்பு சொல்கிறேங்க. ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து லெஃப்ட் சைடில் படுத்திருந்தேன். நான் ஓகே 4 மந்த் வரையும் எனக்கு இஷ்டமாக இருந்துட்டு 4 மந்த்துக்கு அப்புறம் நான் வந்து ப்ராப்பராக இருக்கணும்னு நினச்சப்போ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ப்ரெக்னன்சி டைமில் ஒரு கழிச்சு படுக்க பார்த்துக்கோங்க. ஏன்னா படுக்க அது உங்களுக்கு பழக்கமாயிடும். சரிங்க, நம்ம பண்ணுற சின்ன விஷயங்கள் வந்து குழந்தைய பாதிக்குது அப்படின்றப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது இல்லைங்களா. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு வந்து ஜம்ப் பண்ணா குதிச்சா எதுவுமே ஆகிறது கிடையாது. ஒரு சில பேருக்கு உட்காந்தா கூட குழந்தைக்கு எதுவும் ஆயிடுறதுனால நம்மளுடைய உடல் கண்டிஷன் பொறுத்து தான். ஹாப்பியாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, நிறைய சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, வாய் விட்டு சிரிங்க, குழந்தைய பற்றி மட்டுமே யோசிங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க. உங்களுக்கு நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.